எண்ணரும் 10 பாட்டும் ஏற்றமிகு 8 தொகையும் பன்னிரும் திருமுறையும் பைந்தமிழ் இலக்கணமும் கண்ணையின் காவியமும் கம்பனின் ஓவியமும் திண்ணிய முப்பால் முத்தரில் முத்தமிழை போற்றி ஏழத்து சொல் பொருள் யாப்பு அணி ஐந்திலும் பழுத்த வாய்மொழி பாவலர் பண்புற இழைத்த பாத்தொகை எண்ணிலா வாய்வளம் தலைத்த முத்தமிழ் தாயினை போற்றுவார். அன்பிற்குரிய இந்த தமிழ்ச்சங்கத்தினுடைய நிரந்தர அமைச்சர் பாசமிகு சகோதரர் பெரியசாமி உதயகுமார் அவர்களே, அவருக்கு வழிநடத்தி செல்கின்ற துணைத் தலைவர் வைர நெஞ்சு பாய்ந்த அருமை சகோதரர் ஐயா புலவர் வரதராஜன் அவர்களே, துணை அமைச்சராக இருந்து விசுவாசத்தின் இலக்கணமும் நன்றியின் இலக்கணமாகவும் வந்த வழியை திரும்பி பார்க்கின்ற வாழ்க்கையிலே தனக்கு யாரார் உதவியாக இருந்தார்கள், யாரால் நாம் இந்த நிலைக்கு வந்திருக்கோம் என்று உணர்ந்து நன்றி கடனுக்கு இலக்கணமாக இருக்கின்ற பெரிய பேராசிரியர் அருமை சகோதரர் சைராபதி அவர்களே, இங்கே வந்திருக்கின்ற பெருமக்களே, தமிழறிஞர் பெரியவர் மூவானூர் பெரியவர் அவர்களே, என்னுடைய அழைப்பை ஏற்று வருகை இருந்திருக்கின்ற காவல்துறை அதிகாரியாக இருந்து தன்னுடைய வேலையை வாலிட்டர் ரிட்டைர்மெண்ட் கொடுத்து வந்திருக்கின்ற அருமை சகோதரர் கனகராஜ் அவர்களே, நிர்வாகத்தினுடைய வருவாய்த்துறைகளை நிர்வாகத்திற்கு எடுத்துக்காட்டாக முன்மாதிரியாக வழிகாட்டியாக மற்றவர்கள் இவரை பின்பற்றக்கூடிய அளவிற்கு எங்கள் பகுதியிலேயே கிராம நிர்வாக அலுவலராக பணியாற்றிய அண்ணன் அரங்க கணேசன் அவர்களே, இங்கே வந்திருக்க சேகர் அவர்களே, பெருமக்களை எல்லோரும் பேரையும் சில பேரை மாற்றி சொல்லவிடக்கூடாது என்பதற்காக எல்லாரையும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் காதலர் தினம் பிப்ரவரி 14ஆம் தேதி. அதை கருத்தில் கொண்டு ஐயா உதயகுமார் ஐயா அவர்கள் என்னை இதை பேச வைத்திருக்கிறார்கள். ஆனால் திருக்குறள் மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு அறிவிலே திருக்குறளை சொல்வது 18 விதமான அறிவு சொல்கிறார்கள். 18 விதமான கார அறிவு, புல்லறிவு 2 அறிவை தவிர மீதி 16 அறிவும் கொள்ளத்தக்கவை, தள்ளத்தக்கவை. காரறிவு, புல்லறிவு. காரறிவு புல்லறிவு என்பது என்ன என்றால், காரறிவு என்பது ஐயா வரராசன் சொன்ன கருத்தை என்னுடைய கருத்து போல நான் பேசினால் அது காரறிவு. காரறிவு என்றால் திருட்டு அறிவு, அடுத்தவர்களுக்கு உரிமையானதை எடுத்து பேசக்கூடியது திருட்டு அறிவு. அதனால் காரறிவு இருக்கக்கூடாது. புல்லறிவு என்பது என்றால், அங்கே நான் பேசிக்கொண்டு இருக்கின்ற பொழுது இவர் எப்படா பேச்ச முடிப்பார், பெரிய இம்சையா இருக்கு, அறுத்துக்கிட்டு கிடக்கிறாரு, இன்னும் நம்ம அறுத்து தள்ளிட்டாருன்னு போன பிறகு பேசுறாங்கல்ல, அதுக்கு பேர் புல்லறிவு. கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்ல இருக்க முன்னின்று பின்னோக்கா சொல். கொஞ்சம் சீக்கிரம் பிடிச்சா நல்லா இருக்கும், தாராளம் சொல்லலாம். இல்லை, திருக்குறளை படிச்சுட்டோம்னாவே நமக்கு கடவுள் பக்தி தேவையில்லை. லட்சார்த்தனை பண்றேன், கோடி அர்ச்சனை பண்றேன், கும்பாபிஷேகம் பண்றேன், நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன், அன்னதானம் பண்றேங்கிற தேவையே இல்லை. திருக்குறளை மட்டும் படிச்சுட்டோம்னா இதெல்லாம் தேவையே. அதே மாதிரி எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ஜோசியம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம என்ன கரக நிலை எப்படி இருக்குன்னு நம்ம திருக்குறளை மட்டுமே படிச்சுட்டாவே ஜோசியம் பார்க்கணும். மழை நாம ஏமாறாம இருக்கிறதுக்கு திருக்குறள், மற்றவங்களை ஏமாற்றக்கூடாதுங்கிறதுக்கு திருக்குறள், சொத்து எப்படி சேர்க்க வேண்டும் என்பதற்கு திருக்குறள், சொத்து எப்படி நாம் செலவழிக்க வேண்டும் என்பதற்கு திருக்குறள், எப்படி நம்ம பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்பது திருக்குறள். திருக்குறள்ல சொல்லியிருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏன் 2000 வருஷத்துக்கு முன்னாடி பேசுனதே பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா அவ்வளவு கருத்துமா. இன்னும் 10,000 ஆண்டு இல்லை, பல லட்சம் ஆண்டு ஆனாலும் திருக்குறளை யாராலும் அழிக்க முடியாது, மாற்ற முடியாது, மறைக்க முடியாது, குன்றாது, குறையாது. திருக்குறள் என்பது ஒரு பெரிய பெட்டகம். அந்த அறிவு பெட்டகத்திற்கு அதுதான் தலையாயுது. எடுத்த எடுப்பிலே கடவுள் வார்த்தை என்கிறார், அடுத்தது வானத்தினுடைய சிறப்பை சொல்கிறார், நீத்தார் பெருமை என்கிறார், 4 அறன்மொழித்துறை என்கிறார், 5 இல்வாழ்க்கை என்றால் நம்ம எல்வாழ்க்கை எப்படி இருக்கணுங்கிறார், 6 வாழ்க்கைத்தனம் வரக்கூடிய மனைவி எப்படி இருக்கணும்ங்கிறார், 7 மக்கள் பேரு, பிள்ளைகளை பெற்றா எப்படி இருக்கணும், பிள்ளை எப்படி தகத்தையாருக்கு நடந்துக்கணும்,
தந்தையார் எப்படி பிள்ளையை வளர்க்கணும், எல்லாம் அந்தந்த 10 குறளை படிச்சோம்னாவே எப்படி எப்படி இருக்கணுங்கிறது தெளிவாக தெரியும். அன்பு உடைமை எப்படி, அன்பு எப்படி காட்டுறது, மற்றவங்களை வர்றவங்களை எப்படி நம்ம உபசரிக்கிறது, விருந்தோம்பல். 10 இனிய குறள், நல்ல சொற்கள் இருக்கப்ப கெட்ட சொற்களை ஏன் பேசணும். 11 செய் நன்றி அறிதல். ஐயா செயலாபதியை சொல்வதை போல நன்றிய எய் நன்றி கொண்டார்க்கும் உய் உண்டா உய்வில்லை, செய் நன்றி கொண்டா மகற்கெல்லாம். நம்ம கொலைகாரன் கூட கோபத்துலதான் கொலை பண்ணுவான், டென்ஷன், இப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ண நம்ம இருந்து என்ன பண்றதுன்னு டென்ஷன் பண்ணுவான். ஆனா நன்றியா மறந்த கொலகாரனை விட மோசமானது, கொலகாரனை விட மோசமானது. நடுநிலைமை, எந்த நேரத்தில் நடுநிலைமை தவறாம இருக்கணும், அடக்கத்தோடு இருக்கணும். 13 14 ஒழுக்கம். ஒழுக்கம் விழுப்பந்தலாம், ஒழுக்கம் உயிரினும் வம்பப்படுங்களா, ஒழுக்கம் தான் பெரிய சொத்து. இப்படி வரிசையா ஒவ்வொன்றும் பிறன் விளையாமை, புறை உடைமை, 17 அழுக்காராமை, 18 வெகாமை, 19 புறங்கூறாமை, 20 பயனிலை சொல்லாமை, 21 தீவினைச்சம், 22 ஒப்பறிதல் அறிதல், 23 ஈதல், 24 புகழ், 25 அருளுடைமை, 26 புலால் மறுத்தல், 27 தவம், 28 கூடா ஒழுக்கம், 29 கல்லாமை. 2 கல்லாமை வரும். இந்த கல்லாமை வந்து திருடாமை கல்லாமை, 30 வாய்மை, 31 வெகுளாமை, 31 இன்னா செய்யாமை, 33 கொல்லாமை, 34 நிலையாமை, 35 துறவு, 36 மெய்யுணர்வு, 37 அவ்வாறுத்தல், 38 ஊழ். இப்படி அறத்துப்பால் 38 அதிகாரத்தையும் அறத்துப்பால் வச்சிருக்காரு. அதே போல பொருட்பால்ல 70 வச்சிருக்காரு. பொருட்பால் 39 இறைமாட்சி, 40 கல்வி, 41 கல்லாமை, 42 கேள்வி, 43 அறிவுடைமை, 44 குற்றங்கடிதல், 45 தெரிந்து செய்வர், 46 பெரியாரை துணைகோளார், 47 தெரிந்து செய்வகை, 48 வழியறிதல், 49 காலமறிதல், 50 இடனறிதல், 51 தெரிந்து தெரிதல், 52 தெரிந்து வினையாடல், 53 சுற்றந்தாள், 54 பச்சாமை, 55 செங்கோன்மை, 56 கொடுங்கோன்மை, 57 வெறுவந்து செய்யாமை, 58 கண்ணோட்டம், 59 ஒற்றாளர், 60 ஊக்கோடமை, 61 மடியின்மை, 62 ஆழ்வியின் உடைமை, 63 இடுக்க நலியாமை, 64 அமைச்சு, 65 சொல்வன்மை, 66 வினை தூய்மை, 67 வினைத்திற்பம், 68 வினை செயல்வகை, 69 தூது, 70 மன்னரை சேர்ந்தொழுதல், 71 குறிப்பறிதல், 72 அவை அறிதல், 73 அவை அஞ்சாமை, 74 நாடு, 75 அரண், 76 பொருள் செயல் வகை, 77 படை மாட்சி, படை செருக்கு, 78 படை செருக்கு, 79 நட்பு, 80 நட்பாராய்தல், 81 பழமை, 82 தீ நட்பு, 83 கூடா நட்பு, 84 பேதமை, 85 புல்லறிவாண்மை, 86 இகழ், 87 பகை மாட்சி, 88 படைத்தரம் தெரிதல், 89 உட்பகை, 90 பெரியாரை பிழையாமை, 91 பெண்வெளி சேரார், 92 கல்வண்ணாமை, 93 சூது, 91 பெண்வெளி சேரல், 92 வரவியின் மகளிர், 93 கல்வண்ணாமை, 94 சூது, 95 மருந்து, 96 குடிமை, 97 மானம், 98 பெருமை, 99 சான்றாண்மை, 100 பண்புடைமை, 101 நன்றி செல்வம், 102 நானுடைமை, 103 குடி செயல்வகை, 104 உழவு, 105 நல்குறவு, 106 இரவு, 107 இரவச்சம், 108 கயமை. இப்படி 70 அதிகாரங்கள். இடையில அடிக்கடி சொல்லாத இருக்கிறதால கொஞ்சம் நண்பர் தெரியுது. அதே போல இதுல 109 தகையனம் கொடுத்தல். இது வந்து களவியல் கற்பியல். இது வந்து இன்பத்துப்பால் தான் பேசப்படுற தலைப்பு. 109 வந்து தகையனம் கொடுத்தல், 110 குறிப்பறிதல், 111 புணர்ச்சி மகிழ்தல், 112 நலம் புணர்ந்து உரைத்தல், 113 காதல் சிறப்பு உரைத்தல், 114 நானூத்துறை உரைத்தல், 115 அலர் அறிவித்தல், 116 பிரிவாற்றல், 117 படர் முடிந்து இறங்கல்,
118 பசப்பொரு பருவுகள், 120 தனிப்பட நிகுதி, 121 நினைத்தோர் புலம்பல், 122 கணவர்களை உரைத்தல், 123 நினைத்தோர் புலம்பல், 124 உறுப்பினர் அழிதல், 125 நெஞ்சோடு கடத்தல், 126 நிறைய அழிதல், 127 அவரை விரும்பல், 128 குறிப்பு அறிவுறுத்தல், 129 புணர்ச்சி விரும்பல், 118 130 நெஞ்சோடு பழத்தல், 131 பழவி, 132 பழவி நுணுக்கம், 133 ஊழல் வகை. இப்படி 133 அதிகாரம். இடையில கொஞ்சம் திணறிச்சு, கொஞ்சம் மாற்றி சொல்ல விடுறது. ஏன்னா நான் கண்டினியூவா சொல்லலை. நீ இப்படி 133 அதிகாரத்தை திருவள்ளுவர் படிச்சிருக்காரு. ஒன்னொன்னு நீங்க படித்து பார்த்தீங்கன்னா தலைப்பை பார்த்துட்டு அது குரலை படிக்கணும். இப்ப உதாரணமா அதுல 133 அதிகாரத்துல உடைமைன்னு வச்சிருக்காரு, 10 உடைமை வச்சிருக்காரு. மனிதனுக்கு இருக்க வேண்டிய உடைமைகள் 10 உடைமை. அன்புடைமை 1, அறிவுடைமை 2, அன்புடைமை 1, அருளுடைமை 2, அடக்குடைமை 3, அறிவுடைமை 4, ஆழ்வினுடைமை 5, ஒடுக்க உடைமை 6, ஊக்க உடைமை 7, குறை உடைமை 8, நானுடைமை 9, பண்புடைமை 10. இந்த 10 உடைமைகளை தான் உடைமைகளா வச்சிருக்காங்க. இந்த 10 உடைமைகளும் ஒரு மனிதர்கிட்ட இருக்கணும். அதுக்குதான் 10 உடைமைகள் வச்சிருக்காங்க. இந்த உடைமைகளுக்கு ஒவ்வொன்றையும் யாராச்சும் பண்ணி பார்த்தீங்கன்னா, யார்கிட்ட நட்பு கொள்ளணும், யாரை காசை கொடுத்து கூட வச்சுக்கணும், யாரை காசை கொடுத்து அப்பா சாமியா அப்புறம் பார்க்குறேன்னு சொல்லணும், அப்படிங்கிறது எல்லா திருக்குறளையும் இருக்கு. நட்புனா என்ன, தீ நட்புனா என்ன, கூடாத நட்புனா என்ன, பழைய நட்புனா என்ன, இது எல்லாம் நட்பு ஆராய்தல்னா என்ன, ஒவ்வொன்றையும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னாவே நீங்க எந்த இதுல கங்கையில் காவேரியில் 100 முறை மூழ்கி கணக்கற்ற திருக்கோயில் கால்வேயை சுற்றி வெங்கொடிய பல நோன்பு இருந்து வேதங்கள் கூறும் யாகம் யாவும் செய்து தங்கமில்லா வேதியர்கையில் பணத்தை அளித்தந்து பசுவதை பூஜித்து அதன் கழிவை உண்டு உயர் மோட்ச நிலை அடைய முயல்வோர் தயவிலார் சத்தியமாய் புத்தி அடையார். தயவு, கருணை, இரக்கம், அன்பு, தாட்சிணியம் இதுதான் ஒரு மனிதனை நல்வழிப்படுத்தும். மீது எதுவுமே நல்வழிப்படுத்தாது. ஊரடிச்சு உடனே நம்ம படிக்கணும், மனப்பாடம் பண்ணணும், அதை பிழை இல்லாம எழுதணும், மதிப்பெண் வாங்கணும். அப்பதான் கல்லூரி தேர்வா இருந்தாலும், ஆரம்ப பள்ளியா இருந்தாலும், நடுநிலை பள்ளியா இருந்தாலும், உயர்நிலை பள்ளியா இருந்தாலும் கல்லூரியில் தேர்வு பெற முடியும். நான் கெடா விட்டுறேன், நான் லட்சார்த்தனம் பண்றேன், கோடி வர்த்தனம் பண்றேன், நான் சாமி உனக்கு கும்பாபிஷேகத்துக்கு பணம் போடுறேன்னா பாஸ்போர்ட் தான் போடாது. சிக்கனமா இருக்கணும், சேமிப்பா இருக்கணும், காசு இருக்கணும். ஆகாறு அளவிட்டு ஆயினும் கெடில்லை, போகாறு அகடாக்கடை. வருமானத்துக்கு ஆகாமல் நடந்துக்கிட்டோம்னா துன்பமே மட்டும் துன்பப்படும். இடும்பைக்கு இடும்பை படுப்பாரு, இடும்பைக்கு இடும்பை படாது. துன்பத்தையே துன்பப்படுத்தி விடலாம். இங்க இருந்து சத்திரத்துக்கு போனோம்னா நடந்தும் போகலாம், டவுன் பஸ் ரூபாய்க்கு போகலாம் 5 ரூபாயில. இது ஆட்டோ எடுத்துக்கிட்டு 50 ரூபாய்க்கு போகலாம், கார் எடுத்துக்கிட்டு 200 ரூபாய்க்கு போகலாம். நமக்கு எப்படி வசதின்னு பாருங்க. சட்டையை சோப்பு போட்டா 10 காசு, இதை 50 20 காசு. இதை செலவு வைக்கப்பட்டோம்னா 30 ரூபா, இதை தேய்ச்சி போட்டோம்னா 10 ரூபா. நம்ம வருமானத்துக்கு தகுந்த செலவு செஞ்சா துன்பமே மட்டும் துன்பப்படும். அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உழவர இல்லாகி தோன்றாக்கணும்னா வருமானத்துக்கு தகுந்தாலும் வாழணும். பெருமையும் ஆடம்பரமும் காட்டுறதுனால நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியாது. இதுக்கு எல்லாத்துக்குமே இவ்வளவு சொல்றதுக்கு நோக்கம் என்னன்னா, பல பேர் கூட நினைக்கணும், சரி தெரிஞ்ச கருத்துக்களை உங்களை வலியுறுத்தணும், திருக்குறளை என்ன இருக்குங்கிறத உங்கள்ட்ட காதுல போடணுங்கிறதா என்னுடைய நோக்கம். அதுக்காக தான் இதான் சொன்னேன். பேச வேண்டிய தலைப்பை விட்டுட்டு இவ்வளவு நான் சொல்லி கொண்டு இருப்பதற்கு அடிப்படை காரணமே திருக்குறளுடைய முக்கியத்துவம். திருக்குறளை ஏன் தமிழ் சங்கத்துல முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, திருக்குறளை ஏன் நாடு பூரா பரப்பிக்கிட்டு இருக்காங்கிறதுக்கு இதை நம்ம எல்லாம் கண்கூட தெரிஞ்சுக்கணும். இப்ப உதாரணமா எடுத்துக்கிட்டா, நம்ம இதை டெல்லியை அரசியல் கேபிட்டல்னு சொல்லலாம். அரசியல்ல டெல்லி பெரிய இது. அது இடத்துல இது எடுத்துக்கிட்டீங்கன்னா கல்கத்தா கல்ச்சர், கலாச்சாரத்துல அதான் நம்பர் 1. அதுக்கு அடுத்தாப்புல எடுத்துக்கிட்டீங்கன்னா மும்பை எக்கனாமிக்கல்ல அதான் டாப், எக்கனாமிக்கல்ல கேபிட்டல் அதான். மெட்ராஸ் எடுத்துக்கிட்டா இது பல்கிவாஸ் சொன்ன கருத்து. பெரிய நீதிபதி பல்கிவாரா மெட்ராஸ்ல கூட்டத்தில் சொல்றாரு. இதுல மெட்ராஸ் எடுத்தீங்கன்னா அறிவு ஜீவிகளாக அறிவாளிகள் நிறைந்த சிட்டி சென்னைங்களாம். அவன் பணம் வச்சிருக்காங்களாம் பாம்பேக்காரனு, அவன் கலாச்சாரத்துல இருக்காங்கிறான், அவன் டெல்லியில அரசியல் பண்றாங்க. ஆனா தமிழ்நாட்டுடைய தலைநகர் சென்னையில மட்டும்தான் அறிவு பெற்றகமா இருக்கான், ஆற்றல் பெற்றகமா இருக்கான். இன்னைக்கு உதாரணமா 30 லட்சம் பேர் அமெரிக்காவில் இருக்கானா, அந்த 30 கோடி பேர்ல அதுல இந்தியாக்காரன் 30 லட்சம்னா 10 லட்சம் பேர் தமிழ்நாட்டுக்காரன் இருக்கான். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்காரனுடைய அறிவு ஜீவிகள் இருக்கான். அதை பல்கிவாலா இதை சொல்றாரு.
பகவான சொன்னோன்னா இப்படி எல்லாம் இருக்க போல இருக்குன்னு எனக்கே தெரியும். அந்த அளவுக்கு இந்த நம்ம நாடு அவ்வளவு அறிவு வளர்ச்சி காரணமே தமிழ்நாடு தான். எந்த இதுலையுமே 247 எழுத்து கிடையாது, தமிழ் எழுத்துல தான். தமிழ்ல தான் ஒரு சொல்லுக்கு சொல்லுங்கிற சொல்லுக்கு 40 சொல் சொல்றான் சொல்லுங்கிறதுக்கு. அந்த அளவுக்கு தமிழ்ல வார்த்தைகள் இருக்கு. அதனால நம்ம தமிழையும் திருக்குறளையும் ரெண்டு கண்ணா நம்ம அதை பார்க்கணும். இன்னைக்கு எனக்கு கொடுத்த தலைப்பு காதல் சிறப்புரைத்தல். அதை பற்றி ஒரு சில கருத்துக்களை சொல்லிடுறேன். இதுவரையும் நான் உங்கள்கிட்ட இதை சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். இதெல்லாம் அந்த திருக்குறளை பற்றி சொல்லி ஆக வேண்டும் என்று நீண்ட நாளைய எண்ணத்தை எனக்கு வாய்ப்பு கொடுத்த அமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து நான் தலைப்புக்கு இப்பொழுதுதான் வருகிறேன். இந்த தலைப்புல எதா இருந்தாலும் இந்த வாழ்க்கையின் அடிப்படையில தான் அன்பு. அன்பு தான் இன்ப ஊற்று. அன்பு இல்லைன்னா எதுவுமே இல்லை. அந்த அளவுக்கு வாழ்க்கையில இந்த திருவள்ளுவர் கடைசியா வச்சிருக்காரு. எல்லாம் எப்படி எப்படி இருக்கணும், முதல்ல ஆரம்பத்துல எப்படி பொருள் சேர்க்கணும், திருமணம் ஆன பிறகு எப்படி எல்லாம் அவன் வாழணும், எப்படி இருக்கணும் என்கிறதுக்கு சொல்றாரு இன்பத்து பால்ல. அதை இப்ப உதாரணமா எடுத்துக்கிட்டோம்னா இதுல காதல்ல 10 விதமான காதல் இருக்கு. பார்க்காமலே காதல், பார்த்த உடனே காதல், பழக பழக காதல், 4 நட்பிற்கு பின் வரும் காதல், திருமணத்திற்கு முன் வரும் காதல், திருமணத்துக்கு பின் வரும் காதல், ஒருதலை காதல், பொருந்தாத காதல், உண்மையான காதல், போலியான காதல், இப்படி 10 வகை இருக்கு காதல். இந்த காதல் 10 விதமான காதல் இருக்கு. அதாவது பார்க்காமலேயே அவங்கள நம்ம கட்டிக்கிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு பார்க்காமலே ஆசைப்படுறது, பார்த்த உடனே அழகா இருக்காங்க, அருமையா இருக்காங்க, இதான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது, பழகிறதே இதை மனசுல வச்சுக்கிட்டு ரொம்ப அன்பு காட்டுறது, அதை உதவி செய்யறது, இதை உதவி செய்யறது, அப்படி செய்யறது, இப்படி செய்யறது, அப்படி ஒரு பழக்கத்தை நட்பு மூலியமா உள்ள போடுறது. அடுத்தாப்புல நட்பிற்கு பிறகு அதான் அவங்க விடுறது. திருமணத்துக்கு முன்னாடியே இந்த பொண்ணை திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு காதல். திருமணத்துக்கு பின்னாடி அந்த பழசெல்லாம் நினைச்சு பேசுறது. ஒருத்தர் சிந்திக்காதவங்க சந்திக்காதவங்க இல்ல நாம இத சம்பந்தமே இல்லாம நினைக்கிறது, இது கல்யாணம் பண்ணிக்கலான்னு. பொருந்தாத காதல் இது. உண்மையான காதல், போலியான காதல், அப்படியே காதல் பண்றது மாதிரி ஆக்ஷன் பண்றது, பெரிய மாதிரி மாதிரிலாம். இது மாதிரி 10 விதமான இது இருக்கு. இதுல இதுல அந்த மார்பு சேர்வு தாவரத்தெல்லாம் மார்பு சேர்வு போடுவது போல இதை அது உண்டாகிறது போல பூ உண்டாகிறது. முதல்ல மார்பு சேர்வு உண்டாகுது, பூவாகுது, காயாகுது, கனியாகுது. அதே போல அதுக்குதான் நம்ம பிள்ளைகளுக்கு ஏஜிடு வந்தோடனே பூ நீராட்டி விழா என்று வைக்கிறோம். அந்த பூ இதுதான் திருமணத்துக்கு அது தயார் நிலையில இருக்கு அப்படின்னு சொல்றோம். அந்த பூப்படைகள் இதுதான் ஒரு ஈர்ப்பு பிணைப்பு. இதுல இந்த 10 வகை காதல்ல மிக சிறந்த காதல் உண்மையான காதல். உண்மையான காதல் எப்படி இருக்க வேண்டும்? துணையாக இருக்கணும். தன் துணையின் மீது உண்மையான அக்கறையும், கணவன் மீது காதலி மேல உண்மையான அக்கறையும், அவர்கள் மேல உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்கள் மிகவும் கஷ்டமான காலத்தில் இருக்கும்போது அவரை விட்டு விலகாமல் உண்மையான அன்போடும் அவரோடு இருப்பதுதான் உண்மையான காதல். அதாவது உண்மையா இருக்கிறதுனா இன்பம் துன்பம் சுகம் துக்கம் வாழ்வு தாழ்வு இதுல எப்பவுமே ஒன்றிணைந்து இருப்பதுதான் உண்மையான காதல். அதை விட்டுட்டு அந்த இதுக்கு ஆசைக்காக இன்பத்துக்காக பழகிட்டு ஒதுங்கிக்கிறதோ இது பண்ற ஏமாத்துறதோ இருக்கிறதோ உண்மையான காதல். இதுதான் உண்மையான காதல். எதிர்பார்ப்பு இல்லாத காதல். தன்னுடைய காதலிகிட்ட காதலி பெற்ற எனக்கு பணம் பரிசு பொருள் எதிர்பார்ப்பு நிறைய குறை ஏற்ற எதுவுமே இல்லாம பரிசு கொடு அவர்களும் எதுவும் கேட்காம எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த நிபந்தனையும் இல்லாமல் அவர் மீது உண்மையை அன்பு வைத்திருக்கிறதா எதிர்பாராத காதல். எதுக்கு எதிர்பார்ப்பு இல்லாத காதல். உதவுவதே உண்மையான காதல். தன் துணைக்கு தன்னால் முடிந்த அளவுக்கு உதவியாக இருப்பது, அவரோடு தேவை என்னவென்று அறிந்து அதற்கேற்ப செயல்பட்டு உதவுவதே உண்மையான காதல். உண்மை காதலின் உச்சம் தியாகம். தனது நேரம் உழைப்பு அனைத்தையும் தன் துணைக்காக மகிழ்ச்சிக்காக அர்ப்பணித்து தியாகம் செய்வதுதான் தியாகம். அடுத்தது மன்னித்தரே மகத்தான காதல். 5
காதலர் இருவரில் ஒருவர் தவறு செய்தாலும் அவர் எப்பேற்பட்ட தவறை செய்தாலும் அதை மனதார மன்னித்து ஏறுவோம், மறப்போம் மன்னிப்போன்ட்டு அனுசரித்து போவோம். அதாவது இந்த காதலர் இதே இவங்கள இதுல 100% தந்தை தாய் பேச்சை கேட்காமலும் அவங்க இஷ்டத்தில் நடக்கிறது. அதனால ஏற்படுகின்ற விளைவுகளால் நிறைய தீமைகள் இருக்கு. இதுல நன்மையும் உண்டு, உச்சத்துக்கு போறவங்களும் உண்டு, மோசமான நிலைக்கு போறவங்களும் உண்டு. இவர்கள் அவருடைய சூழ்நிலையை பொறுத்து, அவருடைய செயல்பாட்டுகளை பொறுத்து இதுதான் பண்டமண்டல். அதனால இதுல இந்த உண்மையான ஏற்படும் நன்மைகள் என்னன்னா, அதனால மனிதர் உடலில் நல்ல விளைவுகள் ஏற்படும். பிறரை நேசிப்பதும் நேசிக்கப்படுவதும் மன நிம்மதியை கிடைக்கும். ஆயுட்காலம் உண்மையான காதலால ஆயுட்காலம் அதிகரிக்கும். மன அழுத்தத்தை குறைத்து இதயத்தை பராமரிக்கும். கடினமான காலங்களில் உங்களுக்கு சாதகமாக யாராவது இருப்பதை அறிவது இரத்த அழுத்தத்திலிருந்து குணமாக்கும். மனப்பதற்றம் குறையும். ஆரோக்கியமான காதல் நோக்கத்தையும் நினைவையும் உருவாக்குகிறது. இதனால் மூளை நல்ல உணர்வு ஹார்மோன்களை உருவாக்க பயன்படுது. மனச்சோர்வை அகற்றுது. உண்மையான காதல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. உடல் சம்பந்தமான முதுகுவலி, தலைவலி போன்றவை குணமாகிறது. குடல் ஆரோக்கியத்தையும் அதிகரித்து தூக்கத்தை மேம்படுத்துகிறது. உண்மையான காதல் எதையும் விட்டுக் கொடுக்கும் சகிப்புத்தன்மையை அதிகரிக்கும். பாதுகாப்பு உணர்வும் அதிகம். காதலை பற்றிய பொன்மொழிகள் கவியரசர் கண்ணதாசன் காதல் மயக்கத்தில் தோன்றினால் மங்கும், காதல் மயக்கத்தில் தோன்றினால் மங்கும், அன்பில் தோன்றினால் பொங்கும் என்று கண்ணதாசன் சொல்லியிருக்கிறார். காதல் இல்லாத வாழ்க்கையே இல்லை என்கிறார் டியோ ஸ்டார்டட் டான்விஸ். நீங்கள் காதலில் விழுந்ததற்கு புவியீர்ப்பே குறை சொல்ல முடியாது என்கிறார் ஆல்பர்ட் ஜான்சன். காதல் என்பது 2 உடல்களில் வசிக்கும் இரண்டு உடல்களுக்கும் ஒற்றை ஆத்மாதான் என்கிறார் அரிஸ்டாட்டில். 2 பேர்த்துடைய உணர்வு ஒன்று சேர்கிற போது அதான் அந்த ஆத்மாதான் காதல்கிறார். யார் சொல்றார்? அரிஸ்டாட்டில். காதல் ஒரு தீவிரமான மனநோய் என்கிறார் அறிஞர் பிளாட்டோ. காதல் பற்றி திருவள்ளுவர் உண்டார்கள் அல்லது ஆடுனர் காமம் போல் கண்டார் என்பவர். மதுவை உண்டாதான் போதை வரும், மதுவை உண்டாதான் போதை வரும். காதலை கண்டாலே மயக்கம் வந்துடும். அந்த அளவுக்கு மகிழ்ச்சியை செய்துவிடும், மயக்கம் வந்துடும். குரல் இருநோக்கு இவர் என்ன உள்ளது, ஒரு நோக்கு நோய்க்கண் மருந்து என்றார். காதலின் மை தீட்டலை கண்களில் 2 வகையாக பார்வைகள் இருக்கின்ற. ஒரு பார்வை காதல் நோயை தீர்க்கும், இன்னொரு பார்வை அதனுடைய நோய்க்கு மருந்தாகும். யா நோக்கும் காலை நிலநோக்கும் நோக்காக்கால் தான் நோக்கி மின்னனகு என்றார். நான் அவளை பார்க்கும் போது அவள் தலையை குனிந்து கொள்கிறார், நிலத்தை பார்க்கிறார். நான் பார்க்காத பொழுது அவள் என்னை பார்த்து மெல்ல சிரிக்கிறார். விலங்குக்கும் காதல் உண்டு. விலங்குகள்ல சிறப்பாக உழைப்பாக சொல்ல வேண்டும் என்றால் புறாக்கள்னா தன்னுடைய துணை இறந்துச்சுன்னா, ஜோடி இறந்துச்சுன்னா, அது பறவைகள் ஆண் பறவையா இருந்தாலும் சரி, பெண் பறவையா இருந்தாலும் சரி, மற்றொரு பறவை நிறைய இணையாது. நிறைய கற்களை அந்த புறா உண்டு நாணத்தில் பறந்து பறக்காமல் கீழே விழுந்து இறந்து விடும். புறாவில் ஒருத்தனுக்கு ஒருத்தி என்பதை போல புறா அப்படியாப்பட்ட குணங்களை உடையது. கீழே விழுந்து இறந்துவிடும். காதல் என்பது காதலிக்கும் செய்து கொண்ட திருமணம், பெற்றோரின் சம்மதம் அல்லது சம்மதம் இல்லாமல் நடத்தப்படும் திருமணம் காதல் திருமணம். சங்க இலக்கியங்கள் காதல் திருமணம் உடன்போக்கு என்று அழைக்கப்படுகிறது. திருமணத்திற்கு முன்பே ஒருவர் நன்கு தெரிந்து கொள்வது, அன்பு, அரவணைப்பு போன்றவை காதல் திருமணத்தில் வரும். காதல் செய்யும்போது அன்பு என்ற உணர்வு மட்டுமே மேலோங்கி நிற்கும். அடுத்து அவர்கள் இதயம் மட்டுமே வேலை செய்கிறது. ஆனால் இருவரும் திருமணம் செய்த பின்னர் அங்கே எதிர்பார்ப்புகள் கூடிட்டதால் இதயத்திற்கு பதிலாக மூளை வேலை செய்கிறது. இதயம் வேலைன்னா அன்பு, பாசம், பற்று, பணிவு வந்துருது. ஆனா மூளை வேலை செய்யறப்ப எனக்கு அதை வாங்கு, இதை வாங்கி கொடு, இதை செய், அதை செய் அப்படி என்று கேட்டு குடும்பத்தில் குழப்பம் ஏற்படுகிறது. எதை உறிஞ்சலாம் என்ற எண்ணம் வந்து விடுகிறது. அந்த அளவுக்கு காதலால ஒரு நிலைப்பாடுகள் வருகிறது. நினைத்த உடனே இறந்து விடுகிறது. உடல் பொருத்தம் மட்டுமல்லாமல் மனப்பொருத்தம் காதலுக்கு மிக அவசியம் என்பதை மிக மிக முக்கியம்.
காதலர் தினம் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. காதலர் தினத்தன்று பரிசுகள் பரிமாறி செய்து கொள்வது முக்கியமானது. உலக பொருட்கள் இருப்பதை கதையில கிளாரிஸ் என்ற மன்னர் இளைஞர் காதலிக்க கூடாது. அந்த கிரேக்க நாட்டுடைய அரசன் என்ன பண்ணிருக்கான், காதல் பண்ணானா ராணுவ வீரர்கள் அவனுடைய இல்லத்தோட இருந்து நாட்டை மற்ற மன்னர்கள்ட்ட இழந்துட வேண்டிய சூழ்நிலை ஆயிடும். அதனால இவனு திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சட்டம் போட்டிருக்கான். அவனுக்கு தெரியாம திருமணம் பண்ணிட்டான்னா அவனுக்கு மரண தண்டனை விதித்திருக்கிறான். யாரு? அந்த கிரேக்க கிளாடிஸ் என்ற மன்னர். அப்படி செய்ததுனால வீரர்கள் தங்கள் இதை சரியாக செய்ய மாட்டார் என்று, போரிட மாட்டார் என்று கருதி மன்னன் இப்படி செய்யறான். ஆனால் அடிமையாகிவிட்ட பிறகு திருமணம் செய்து கொண்டால் அவர்களை அனுப்பிச்சிடறான். அதே போல ஒரு வீரர் என்ன பண்றான், ஜெயிலர் மகளையே காதலிக்கிறான். அதை அறிந்த மன்னர் பிப்ரவரி 14ஆம் நாள் அவருக்கு மரண தண்டனை விதிக்கிறார். மரண தண்டனைக்கு அவர் ஒரு காதல் கடிதம் எழுதிட்டு அதில் உங்கள் வேலண்டை நடந்து என்று கையெழுத்திட்டு எனது இந்த நினைவு வரும் பொருட்டு பிப்ரவரி 14ஆம் நாள் வேலண்டன் தினம் அல்லது காதலர் தினம் என கொண்டாடப்படுகிறது. இது ஜெயின் வாலண்டைன் புராணத்தில் உள்ளது. கிபி 269ஆவது ஆண்டு இது நடைபெற்றது. கிபி 269. இப்ப இன்னைக்கு 2024. இது கிபி ஆரம்பிச்ச பிறகு, கிறிஸ்து பிறந்ததுக்கு பிறகு 269 ஆண்டு கிரேக்க நாட்டில் அந்த அரசன் போட்ட உத்தரவினால் அந்த ஜெயிலர் மகளாவை காதலித்ததனால், காதலித்த காரணத்தால் அவன் ஏற்கனவே ராணுவ வீரர்கள் கல்யாணம் செய்யக்கூடாதுன்னு உத்தரவு இருக்கிற பொழுது இவன் இப்படி செய்தான்னா அவனுக்கு மரண தண்டனை கொடுக்குறான். மரண தண்டனை கொடுத்ததான் கிபி 269 பிப்ரவரி 14. அந்த பிப்ரவரி 14ல் இறந்துடுறான். அவன் இறந்துட்டதுனால அன்னைக்குதான் காதலர் தினம் என்று வைக்கலாம். நம்ம இந்த காதலர் தினமே அவரவர்கள் வர நிலைக்கு தகுந்தாப்புல, அறிவுக்கு தகுந்தாப்புல, அவங்களுடைய பொருளாதாரத்துக்கு தகுந்தாற் போல, அவங்களுடைய குடிப்பெருமைக்கு தகுந்தாற் போல அமைத்துக் கொள்வதுதான் திருமணம். முறையாக அவரவருடைய சமுதாயத்திலையும் அவரவர்களுக்கு உரிமையானவங்களையும் அவங்கவுங்களுக்கு தகுதியானவர்கள்ட்டையும் பின்னாடி உணவு பஞ்சம், உடை பஞ்சம், இருப்பிட பஞ்சம் இல்லாமல் இருக்கணும். அவங்க எதிர்காலத்துல மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கணுங்கிற அடிப்படையில தான் திருமணம் நடத்துறது. திருமணம் நடந்தா அவன் என்ன வச்சிருக்கான், அவன் என்ன பண்றான், அவனுக்கு என்ன இருக்கு, அவன் வச்சு வழி நடத்த முடியுமா, இன்னைக்கு சூழ்நிலைக்கு எவ்வளவு வருமானம் இருக்கு அப்படி என்பதை பார்த்து தான் திருமணமே நிர்ணயிக்கிறாங்க. ஒன்று நம்பர் 1 தகுதி, நம்பர் 2 அவனுடைய திறமை, அதை வச்சுதான் நிர்ணயிக்கிறான். ஆனா இந்த காதல் திருமணம், கலப்பு திருமணம் பூராவே அந்த நேரத்துக்கு, அவசரத்திற்கு, அவங்களுடைய இன்பத்திற்கு, அவங்களுடைய நிலைப்பாட்டிற்கு தன்னை இழந்துடுறாங்க. தன்னை இழந்ததுனால எதிர்காலத்துல அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியும். நாளைக்கு சமுதாயத்திலேயோ மற்றவங்களுக்கு முன்னாடியோ முன்மாதிரியாகவோ எடுத்துக்காட்டாவோ வழிகாட்டாவோ அவங்கள சொல்ல முடியல. அவங்க எவ்வளவு பெரிய உச்சத்துல இருந்தாலும் காதல் வெல்றது 100க்கு 2 தான், மீதி எல்லாம் கொள்றது தான், 98 கொள்றது தான். ஆனா அவங்க சூழ்நிலை, சந்தர்ப்பம் வச்சுதான் பார்க்கணும். இன்னைக்கு நான் பார்த்த அளவிலும் சரி, கேட்ட அளவிலும் சரி, காதல் திருமணமாக இருந்தாலும் சரி, கலப்பு திருமணமாக இருந்தாலும் சரி, பெற்றோர்களுடைய ஆதரவு இல்லாமல் அவர்கள் தன்னிச்சைக்கு செயல்பட்டால் அங்கே நிரந்தரமான வாழ்வு அமைவதில்லை. முறையோடும் நெறியோடும் ஒழுங்கோடும் ஒழுக்கத்தோடும் உழைப்போடும் அனுப்புகிற பார்த்து முடிவு செய்கின்ற திருமணமே அதிலே 100க்கு ஒரு 10 விழுக்காடு 15 விழுக்காடு இதாயிடுது, கெடுதலாயிடுது. 85 தான் அதே சக்சஸ் ஆகும். ஆனா இதுல
அதை 85 பெஸ்ட், 15 பொருளாதாரத்தின் அடிப்படையிலும் அறிவு வளர்ச்சினாலையும் 2 பேரும் பொருளாதாரத்தை சேர்க்கின்ற காரணத்தால் யாரு தயவுமே தேவையில்லை என்று வாழ்கிறது. டைவர்ஸ் கேஸை பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எக்கச்சக்கம். அந்த அளவுக்கு இந்த காதலுடைய இது நிலைப்பாடு இதெல்லாம் வந்து நம்ம வந்து எப்போதுமே இந்த அதிகாரத்தெல்லாம் வள்ளுவர் வச்சிருக்காரு. ஒவ்வொரு அதிகாரம்னா நீ வந்து எப்படி இருக்கணும், என்னமா இருக்கணும், நீ உன் அம்மா மகன் அப்பனுக்கு என்ன செய்யணும், மகன் அப்பனுக்கு பிள்ளை வந்து அப்பனுக்கு எப்படி பெருமை சேர்க்கிறது, தம் மக்கள் அறிவுணமை மாநிலத்து மண் உயிர்களாக இருந்து பிள்ளைகளை நல்லபடியா அறிவுள்ளவங்களா, ஆற்றல் உள்ளவர்களா, திறமை உள்ளவர்களாக, படிப்பாளிகளாக ஆக்கிவிட்டால் அவர்கள் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருப்பாங்க. அவங்க வாழ்க்கை செழிக்கும். பொருளா உழைப்பு, திறமை, தகுதி, அறிவு, ஆற்றல், ஒழுக்கம் எவ்வளவு இருந்தாலும் பொருளாதாரம் என்பது ஒன்று இருந்தால்தான் இவ்வளவு மின்னும் மிளிரும். இவ்வளவு பாராட்டத்தக்க வகையில், போற்றத்தக்க வகையில், புகழத்தக்க வகையில், வரவேற்கத்தக்க வகையில், வாழ்த்தத்தக்கக்கூடிய வகையில் அமையும். இதையெல்லாம் நிறைய பேர் உணர்வதில்லை, தெரிவதில்லை, அறிவதில்லை, புரிவதில்லை. இன்னைக்கு வந்து எங்க சுத்தி ரெங்கதான் சேவிக்கணும்பா. ஆனா நம்ம வந்து எங்க எப்படி பார்த்தீங்கன்னாலும் இன்றைக்கு கோடீஸ்வரிலிருந்து கோமநாடி வரை பார்த்தீங்கன்னா யாரா இருந்தாலும் உதவியின் அடிப்படையில், பொருளாதார அடிப்படையில் அவர்களுக்கு இது என்ன நன்மை, இவர்களோட பேசுறதுக்கு கூட இவங்களோட பேசுறதா நமக்கு பிரயோஜனமா இருக்குமா, இவங்களால நமக்கு முன்னேற்றம் இருக்குமா, இவங்களால வளர்ச்சி இருக்குமா, இவங்களால நமக்கு என்ன பிரயோஜனம் என்று பார்த்து ஆய்ந்து பார்த்துதான் வச்சுக்கிறாங்க. சில பேர் காரியம் ஆகிற வரையிலும் நண்பர்களாக இருக்காங்க. காதலர்கள் அப்படிதான், இந்த கொடுத்தல் வாங்கல் பண்றவங்களும் அப்படிதான். இதுலலாம் இப்படியாப்பட்ட சூழ்நிலைகள்லாம் மனிதன் சுதாரிப்பாகவும் சாதுரியமாகவும் சாமர்த்தியமாகவும் புத்திசாலித்தனமா இருக்க வேண்டும். காதலர் தினத்துல வந்து நான் ஏன் இந்த கருத்தெல்லாம் சொல்றேன்னா, நம்ம பிள்ளைகளா இருந்தாலும் சரி, பேர பிள்ளைகளா இருந்தாலும் சரி, மற்றவங்களா இருந்தாலும் சரி, எல்லாம் நமக்கு அடிப்படை கல்வி, நம்ம செல்வம். இதுக்கு வந்து இந்த பிள்ளைகளை நல்வழிப்படுத்தும், நல்ல முறையில மற்றவர்களுக்கு முன்மாதிரியாகவும் வழிகாட்டியாகவும் எடுத்துக்காட்டாகவும் இருக்கக்கூடிய அளவிற்கு நம்ம செய்யணும். காதலர்கள் வந்து இன்னைக்கு வந்து உச்சத்துல இருக்கவங்களும் உண்டு. இன்னைக்கு வந்து உயர் படிப்பு உயர் நிலையில இருக்கிறவங்க அவங்க 2 திருமணம் பண்ணிக்கிறான், 4 திருமணம் பண்ணிக்கிறான், கணக்கே கிடையாது அமெரிக்கா போல. அந்த மாதிரியான சூழ்நிலைகள் உருவாகிட்டு இருக்கு. அந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கிறதுனால என்ன காரணம், அதிகார வர்க்கம், பொருளாதார வர்க்கம் அவர்களுடைய அவரை கேட்பாரற்று அவர்களை கவனிக்கிறதுக்கு, அவர்களை பற்றி குறை சொல்வதற்கு, குற்றம் சொல்வதற்கோ யாரு இல்லாதவனால் அவர்களுக்கு வந்து யாரும் சொல்ல முடியறதில்லை. இவங்களெல்லாம் பேச முடியுமா, இவங்கெல்லாம் சொல்ல முடியுமா, அவங்கெல்லாம் அப்படிதான், அவங்கெல்லாம் அப்படிதான் இருப்பாங்க, அவங்க நிலைப்பாடு அப்படி. அதை வந்து பிளஸ்ஸா பெருமையா தவற குற்றத்தை குறைய தெளிவுபடுத்துறதோ அவர்களை வந்து இது பண்றது, அப்படியாப்பட்ட ஒரு நிலைப்பாடுகள் இந்த காதலர்கள் எல்லாமே எங்கும் சுத்தனம்னா பொருளாதாரம். நம்ம வந்து எந்த சூழ்நிலையிலும் மற்றவர்களுக்கு முன்மாதிரியா இருக்கணும். காதலர்கள் தினத்தன்னைக்கு வந்து இந்த கருத்துக்களை வந்து சொல்லுகிற பொழுது அவர்கள் எப்படி மனிதர்கள் எப்படி எப்படியெல்லாம் இருக்கணும், என்னென்ன நிலைப்பாட்டில் இருக்கணும், நாம வந்து மற்றவர்களுக்கு இன்னார பாரு அவங்க மாதிரி வாழணும். ஈன்ற பொழுதில் பெரியோக்கம் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஒரு தாய் வந்து அவன் பிள்ளை பெறப்ப கூட இது இல்லை, அவன் வந்து என் மகன் அறிவாளி என்று சொல்ற பொழுது அவ்வளவு எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு என்று சொல்றது போல, மகன் தந்தைக்கு ஆற்றும் நன்றி அவையத்து புத்தி இருப்ப செய்கிறான். மகன் தந்தைக்கு ஆற்றும் நன்றி அவையத்து முந்தி ஒரு அவையில முன்னாடி இருக்கணும். தந்தை மகனுக்கு ஆற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோத்தான் கொல்லு சொல். ஏன்னா இது ரொம்ப கொஞ்சம் குழப்பமான குரல். அதே போல மகன் என்ன சொல்றான், அதாவது நம்ம வந்து பிள்ளை எப்படி இருக்கணும், இது இருக்கணும். பொருள் வந்து எப்படி இருக்கணும், அறநீனும் இன்பமீனும் திறனறிந்து தீவின்றி வந்த பொருளா இருக்கணும். பொருள் வந்து
அறத்தோட வரணும், இன்பத்தோட வரணும், தீது இல்லாம வரணும். ஊரடிச்சு உடையில போட்டோம்னா அதெல்லாம் நிற்காது. நான் பார்த்த அளவுல இந்த பொது சொத்தை திங்கிற, பிள்ளை இல்லாத சொத்தை திங்கிறவங்க, விடோ சொத்தை திங்கிறவங்க, வந்து அண்ணன் தம்பியை ஏமாத்தி இவங்க மட்டும் சொத்தெல்லாம் அபகரிக்கிறவங்க, பங்குதாரர்களை ஏமாத்துறவங்க, இது மாதிரி கோயில் சொத்தை தின்னுக்கிட்டு அதுக்கு உண்டான பணத்தை கொடுக்காதவங்க, இவங்க எல்லாம் லைஃப்ல வந்து முன்னேறினதாவே இல்லை, வளர்ச்சி பாதையும் இல்லை. அவங்களுடைய பிள்ளைகள், அவங்களுடைய எதிர்காலம் எல்லாம் ஜீரோவாக. இது ஒரு இல்லை. அதே போல பெரிய பெரிய ஹோட்டல் வச்சிருந்தவங்க, பெரிய பெரிய கமிஷன் வண்டி, கமிஷன் அது இதுன்னு வாங்கினவங்க, இது மாதிரி ஆட்கள்லாம் ஒரு பெரிய இதே கிடையாது, வளர்ச்சி கிடையாது, முன்னேற்றம் கிடையாது. ஒரு அவங்களுக்கு மற்றவர்களுக்கு வந்து அவங்கெல்லாம் இவங்க மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு நாம ஒரு பெரிய இதாக நிலையா இருக்காங்க. இப்படியாப்பட்டதெல்லாம் வளர்ச்சி பாதையே கிடையாது. உழைப்பும் நேர்மையும் இருந்தா உயர்ற வழிய யாராலும் தடுக்க முடியாது. சிக்கனமும் சேமிப்பும் இருந்தா பொருளாதார சிக்கல் வராது. பணிவும் அடக்கமும் இருந்தா பிரச்சனைகள் வராது. வர வாழ்க்கையில வந்து நம்ம இப்படிதான் செய்யணும், இப்படிதான் பண்ணணும். அதாவது நம்ம கடவுளை நம்பிக்கிட்டு இருக்கான், எவ்வளவு கடவுள் செஞ்சிருவார், கடவுள் பண்ணுவார். நடக்கிறதா நடக்கும். நீங்க எவ்வளவு முண்டினாலும் எவ்வளவு பண்ணினாலும் வந்து நட்டகளை தெய்வம் என்று நாடு புஷ்பம் சாற்றியே சுற்றி வந்து முணு என்று சொல்லும் மந்திரம் ஏதாடா. நட்டகளும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவோம் கரிச்சுவை அறிவோம். அதாவது சட்டிக்கு தெரியுமா உப்பு கூட இருக்கு, குறைவா இருக்குன்னு, சட்டிக்கு தெரியுமா வெந்திருக்கு வேவலைன்னு. நாம வந்து நம்ம மனசு தன்னஞ்சறிவது பொய்யற்க பொய்த்தபின் தன்னஞ்சை தன்னை சொல்லும். நம்ம மனமாற மனம் சொல் செயல் இது மூணு ஒற்றுமையா இருந்தா நமக்கு எண்ணியாங்கு எய்துவ எண்ணியாருக்கு திணியராக தெரியலாம். அதாவது என்னபடி நமக்கு நடக்கும். நம்ம வந்து தவறான வழியில, முறைகளான வழியில இது ரொம்ப கட்டிக்காரத்தனம், இது சாமர்த்தியம், இது புத்திசாலித்தனம், இது வந்து நம்மளை ஜெயிக்க யாரும் முடியாது அப்படி என்று சாதுரியமா பொருளாதாரம் சேர்த்தாலும் சரி, சாதுரியமா ஒரு பொறுப்புக்கு வந்தாலும் சரி, அது நினைக்காது, நீடிக்காது. அப்படி இருந்தாலும் அது பிரயோஜனமா இருக்காது. அதாவது நம்ம மற்றவர்களுக்கு வழிகாட்டியாது. எவ்வளவு காலம் வாழ்ந்தான் என்பது முக்கியம் அல்ல, எப்படி வாழ்ந்தான் என்பதுதான் முக்கியம். வாழ்கிற காலத்தில் வாழ்வது ஒரு தலைமுறை, ஒரு முறை, வாழ்த்தட்டும் பல தலைமுறை என்று இருக்கணும். நம்ம எல்லாரும் பிறக்கிறோம், எல்லாரும் வர்றோம், எல்லாரும் வாழ்கிறோம், எல்லாரும் சொல்றோம், எல்லாரும் சாப்பிட்றோம், எல்லாரும் எல்லாம் பண்ணிக்கிறோம். ஆனா நம்ம எப்படி இருக்கணும், எது முறை, எது நெறி, எது ஒழுங்கு, எது ஒழுக்கம், எது உழைப்பு, எது நேர்மை, எது பணிவு, எது அடக்கம், எப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி நம்ம இதைதான் செய்யணும், இதை செய்யக்கூடாது, இதை செஞ்சிருந்தா இதா இருக்கும். கூடுமானவங்க ஒருத்தர் கொடுக்கறத கெடுக்க கூடாது. அவனுக்கு நன்மை பண்றது மாதிரி இன்னொருத்தருக்கு கொடுக்கறத நீ ஏன் அவங்களாம் செஞ்சுக்கிட்டு இருக்க, உன் பொழப்ப பார்த்தியான்னு சொல்லக்கூடாது. உடுப்பது அழுக்கறுப்பா சுற்றம் உடுப்பது உண்பது இன்றிக்கணும். உடுக்கிறத கெடுக்காத. உடுக்கிறான் ஒரு புண்ணியவா, நீ ஏன்டா அதை போய் குறுக்க நிக்கிற? உன்னை கேட்டு உன்கிட்ட வாங்கி கொடுத்தாலும் நீ சொல்லு யோசனை. உன்னை இல்லாம கொடுக்கறப்ப கொடுக்கறத கெடுக்க கூடாது. ஒரு ஆவர காரியத்தை ஆவணம் பண்ணக்கூடாது. உங்கள்கிட்ட தேடி வந்தா, உங்கள்கிட்ட வேணும்னு வந்தா, உங்கள்கிட்ட உதவின்னு கேட்டா நீங்க முடிஞ்சா செய்யுங்க. அடுத்தவனை வந்து ஏன் செய்யற, ஏன் பண்றேன்னு நம்ம பிறக்கிறப்ப ஏழையா பிறப்பது நம்ம தவறு இல்லை, சாவரப்பதான் ஏழையா சாகக்கூடாது. இது நான் சொல்லல, பில்கேட்ஸ். நான் அங்கங்க பஸ்ல எழுதி போறது, நான் வந்து ஐயா வரதராஜன் மாதிரியோ ஐயா சேனாபதி மாதிரியோ நான் வந்து எல்லாம் இங்க ஒரு பெரிய புத்தகங்கள்லாம் படிக்கிறதே இல்லை. அங்கங்க செய்திகளை பார்க்கறது, அதை அப்படியே மனசுல வச்சுக்கிறது, அதை விட்டு அடிக்கிறது. வறுமை நோய் செல்வம்லாம் வந்து போகும். வறுமை நோய் செல்வம் வந்து போகும். வந்தாலும் போகாது கல்வியும் ஞானமும் பணிவும், போனா வராது உயிரும் மானமும் நேரமும், கூட வருவது பாவமும் புண்ணியமும் தர்மமும். இதுதான் லைஃப் என்று திருமூலர் சொன்னார். நான் சொல்ல, திருமூலர் சொன்ன. அதாவது எப்பவுமே நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த காது கேட்காம, கண்ணு தெரியாம, வாய் பேச முடியாத கல்லன்கள் கூட வந்து நீ என்ன வர கேட்கறேன்னு கேட்க பொழுது, உலகம் அமைதியும் சமாதானம் தான் எனக்கு வேணும் அப்படின்னு அவங்க கேட்டிருக்கான். எனக்கு கண்ணு தெரியணும், காது கேட்கணும், வாய் பேசணும், எதையும் கேட்கல கல்லன்கள்.
அதுபோல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தியாகம், ஒவ்வொருத்தரும் முடிஞ்ச அளவுக்கு வாழ்க்கையில சமுதாயத்துல செஞ்சிருக்காங்க, பண்ணியிருக்காங்க. நாம மற்றவங்களை ஏன் இதெல்லாம் குறிப்பிடுறோம்னா, அன்னை தெரசாவை சொல்றதோ மற்றவங்களை சொல்றதோ, அவர்கள் மற்றவர்களிடம் எப்படி இரக்க உணர்வோடு இருந்தார்கள், மற்றவருடைய எப்படி அன்பு காட்டினார்கள், மற்றவருடைய எப்படி பாசமாக இருந்தார்கள், அவர்கள் எப்படி இவ்வளவு நிலையிலையும் அவர்கள் செஞ்சார்கள், எவ்வளவு பேரையும் இவ்வளவு வசதியை வச்சுக்கிட்டு அவங்க இவ்வளவு பணிதாங்க. எல்லாருக்கும் நன்றா பணிதல் அவற்றுள் செல்வர்க்கே செல்வம் தாய்த்து இருக்கிறார். எல்லாத்தையும் விட பணிதல் மிக மிக முக்கியம். எந்த காரியத்திலையும் முடிஞ்ச அளவுக்கு நேர்மையா சொல்லணும். கேட்க சொன்னா ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மட்டும் தேர்ந்து செய்வதே முறை. நம்ம எப்பவும் நம்மகிட்ட ஒரு காயம் கேட்டாங்கன்னா, இதாப்பா முறை நெறி, அந்த இருக்கிற வசதி வாய்ப்புக்கு அது பத்தாதுதான், அது தொலைஞ்சு போறா விட்டு தொலை, ஆனா முறை இல்லை நெறி இல்லை, அவன் நிலப்பாடு அப்படி அப்படின்னு கிழிச்சு ஆத்திரணும். உள்ளதை உள்ளபடி பேசி போய் தொழலான்னு சொல்லி விடணும். அவன் பண்ண இதுல என்ன அவனுக்கு என்ன கேடு, அவன் இருக்கிறவன் கொடுக்க வேண்டியதானேன்னு தான் சொல்லக்கூடாது. இல்லாதவனுக்கு போறான்னு ஏன்டா அவன் அயோக்கியத்தனமா மிரட்டி வாங்குறான்னா எப்படிடா நம்ம ஆதரிக்கிறது, அது எப்படி அதை ஒத்து போறது? இது மாதிரி நான் அதிகரிச்சுக்கிட்டே இல்லை போகும். எப்பவுமே குறையை குறை என்றும் தவறை தவறு என்றும் தப்பை தப்புன்னு சொல்லி நம்ம முடிஞ்ச அளவுக்கு எதிர்காலத்தில் நமக்கும் மனைவி மக்கள் இருக்கு, நம்மளுக்கும் எதிர்காலம் இருக்கு. நம்ம முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு நம்ம உதவியா இருக்கணும், ஒத்தாசையா இருக்கணும், அவங்களுக்கு நல்ல யோசனை சொல்லணும், நல்ல புத்திமதியை சொல்லணும், அதனால அவருக்கு சிறப்பா இருக்கிறதுக்காக சொல்லணும். அதாவது நம்ம வாழ்க்கையில அடுத்தவர்கள் செய்யற உதவி தான் நம்ம பின்னாடி வரும். நம்ம அடுத்தவங்களுக்கு செய்யற உதவி ஒண்ணுதான், நம்ம கூட வர்றது பாவம் புண்ணியம் தான் உடன் வர்றது. மீது எதுவுமே நாம இப்ப 10 சங்கிலியை போட்டிருக்கேன்னா இந்த சங்கிலி என் கூட வராது, இந்த சட்டை என் கூட வராது, இது நான் வச்சிருக்க நிலப்பனாலாம் என் கூட வராது. மண்டையை போட்டா போச்சு, அது ஒழுங்கா ஊடு போற வரைக்கும் உயிரோட போனா இது வீட்டுக்கு போய் சேரும், இல்லைன்னா போய் சேர்ந்துடும். அதனால எதுவுமே நிலையானது இல்லை, நீடிக்கக்கூடியது இல்லை. ஆனா அதுக்காக விட்டுறக்கூடாது. இது எந்த நேரமும் 5 லட்சம் வாங்கலாம், எந்த நேரமும் நமக்கு பணம் பீரோவில் இருக்கிறது மாதிரி. அது நம்ம பணம் இல்லைன்னா உலகம் இல்லை. ஆனா மண்ணு அதுக்கு பழமொழி சொல்லியிருக்கான் அந்த காலத்திலேயே. மண் இருக்கிறது மக்கள் தலைமுறைக்கு, மண்ணுனா நிலம், மனை, வீடு, இது இருக்கிறது மக்கள் தலைமுறைக்கு. பொண்ணு இருக்கிறது, தங்கம் இருக்கிறது புள்ள தலைமுறைக்கு. புள்ள காலம் வரலையும் அது ஓடும். அதாவது மண்ணும் பொண்ணும் விலைமதிக்க முடியாத மாணிக்கங்கள். ஆனா இது 2 இருந்துட்டாவே அவங்களுக்கு பொருளாதார குறைபாடு வராது. அதாவது எப்பொழுதுமே சமுதாயத்துல நாம எவ்வளவு காலம் வாழ்ந்தோம் என்பது முக்கியம் இல்லை, எப்படி வாழ்ந்தோம். அவரை போல இருக்கணும்யா, அவரெல்லாம் 4 பேத்துக்கு உபகாரமா இருந்தாரியா, 4 பேத்துக்கு ஒத்தாசையா இருந்தாரியா, அவரெல்லாம் கை சுத்தமான ஆளியா, நேர்மையான ஆளியா அப்படின்னு சொல்லணும். ஐயோ அந்தா அவனை அடிச்சு சாப்பிட்டான், அவன்கிட்ட அதை வாங்கலாம். நீங்க நான் பார்த்த அளவுல அதிக வட்டி வாங்கினவன், அடுத்தவங்களை உடலால பாதிக்கப்பட வச்சவன், அடுத்தவங்களை பொருளாதாரத்தினால அடுத்தவங்களை நசுக்கினவன், அடுத்தவங்க அதிகாரத்தினால அது என்னன்னா தப்பு தவறு பண்ணினாலும் அவர்தான் லைஃப்ல ஒருத்தன் கூட முன்னேற்றம் கிடையாது. ஒருத்த கூட அவனோட சந்ததியே அழிஞ்சுதான் இருக்கு. அவன் சந்ததி வித்தியாசம் கிடையாது. பண்ணிய பாவங்கள் பயிர்ல தெரியும். தக்கா தகவலார் என்பார் அவர் ஒரு எச்சத்தால் காணப்படும். அதாவது எங்கேயும் விடாது. வாழ்க்கையில கிருபானந்த வாரியத்தை கேட்கிறப்ப, என்னையா நீ எந்த தலைப்பை கொடுத்தாலும் இப்படி பேசுறிய அப்படின்னு கேட்டதுக்கு, மண்டையில எல்லாம் தேத்தி வச்சிருக்கலாம், நீ வீட்டுல தண்ணி தொட்டி வச்சிருக்கல, தண்ணி தொட்டி எந்த பைப்பை தொடர்ந்தாலும் தண்ணி வருதா, அது மாதிரி வருது. அதனால இருக்கு, என்ற சரக்கு இருக்கு. நான் சொல்றேன் கிருபானந்த வாரியர் அவரு சொல்ற கருத்து. அவரை நிருபர் கேட்கறதுக்கு சொல்றான், எந்த தலைப்பை கொடுத்தாலும் திருந்துன்னு பேசுறீங்களே, எப்படி உங்களால முடிஞ்சதுன்னு. அதுக்கு இந்த தனி தொட்டி விளக்கத்தை கொடுக்குறாரு. அதாவது ஒவ்வொருத்தட்டையும் ஒவ்வொரு குணங்கள், ஒவ்வொருடைய எதிர்பார்ப்பு, ஒவ்வொருத்தரும் சமுதாயத்துல அவங்க எப்படி எப்படி எல்லாம் மற்றவங்களுக்கு பயன்பட்டுருக்காங்க, மற்றவங்களுக்கு இருக்காங்க. அதாவது இவர் சொல்லும்போது கண்ணதாசன் அண்ணா 40 வயசு, 40 வயசுல 40 வார்த்தைகள் சொன்னார். அவர்கிட்ட இருந்த குணாதிசயங்களை எல்லாம் கவிஞர் கண்ணதாசன். அதுல நம்ம திருவையாறு பழைய எம்எல்ஏ இளங்கோவன்கிறவர்
அதுல 40ல் ஒரு 16 எடுப்பார். திருமண வாழ்த்தை சொல்லும் பொழுது அவர் சொல்லுவார், உள்ளத்தால் பொய்யாத உயர்நிலை ஒன்று, ஊர் வாழ தான்மையிலும் உணர்ச்சியது 2, மக்கள் வெள்ளத்தோடு உறவாடும் அன்பு மனம் 3, வெறும் வார்த்தை இல்லாத சொற்செட்டு 4, கள்ளத்தால் தழுவோருக்கு அறிவூட்டல் 5, கலைக்கூடம் ஈழ்கான வளர்ந்தேக்கல் 6, அள்ளத்தான் குறையாத கருத்தோட்டம் 7, அறிஞர்க்கோர் வழி எனும் நல்வாழ்வு 8, ஒழுக்கத்தால் பிறவோற்று உயர்வாழ்வு 9, உள்ளன்பால் குலம் சேர்க்கும் நட்பண்பு 10, பழக்கத்துக்கு இனிதான தன்மை 11, பணிவுக்கோர் நாணலின் நிலைமை 12, கலக்கச் சோறு அறியாத ஆண்மை 13, கண்மறைந்த பின் பேசா பெருந்தன்மையோடு விளக்கத்தால் வளர்ந்தை வெற்றி வரை செம்மல் வீரத்தினர் கூட்டு 16. இந்த 16 செல்வங்களை பற்றி நீங்கள் பெருவாழ் வாழ வேண்டும் என்று கவிஞரசு கண்ணதாசன் சொன்ன கருத்தை அவர் ஒவ்வொரு மனவிழாவிலும் பேசுவார். ஒவ்வொருத்தரும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. எந்தெந்த கருத்து நல்ல கருத்தோ, எதது ஏற்றுக்கக்கூடிய கருத்தோ, எதது ஒத்துக்கக்கூடிய கருத்தோ, எதது சமுதாயத்துக்கு பயன்படக்கூடிய கருத்தோ, முடிஞ்ச அளவுக்கு நம்ம உதவினா உடை உடுப்பது மட்டும் உதவி இல்லை, பணம் கொடுப்பது மட்டும் உதவி இல்லை. நாம் உடலால் உதவி செய்யலாம், மனதால் உதவி செய்யலாம், மற்றவர்களுக்கு அவர்களுக்கு எதிர்காலத்துக்கு உதவி செய்யலாம். ஏன்னா நாங்களாம் பஸ்ல சென்னையோ மதுரையோ விழுப்புரமோ போனோம்னா பார்த்துருக்கோட விவசாயம்னா, விவசாயத்தில் பிரீடர் சீடுனா என்ன, ஆரம்ப விதை என்ன, ஃபவுண்டேஷன் சீடுனா என்ன, மூல விதைனா என்ன, சட்டியேஷன் சீடுனா என்ன, ஃபவுண்டேஷன் 1னா என்ன, ஃபவுண்டேஷன் 2னா மூல விதை 1 மூல விதை 2, சான்று விதைனா என்ன, சட்டியேஷன் சீடு, நான் சட்டியேஷன்னா என்ன. இப்போ விதையில எத்தனை ஜாதி இருக்கு? ஒரே நெல்லில் 5 ஜாதி இருக்கு. எத்தனை விவசாயிக்கு தெரியும்? நம்பர் 1 பிரீடர் ஷீட், நம்பர் 2 ஃபவுண்டேஷன் ஷீட், நம்பர் 3 ஃபவுண்டேஷன் 2, நம்பர் 4 சட்டியேஷன் ஷீட், நான் சட்டியேஷன். 5 ஜாதி இருக்கு ஒரு நெல்லில். இந்த ஃபவுண்டேஷன் இந்த பிரீடர் ஷீட் என்கிறது வந்து ஒரு கிலோ 80 ரூபா, அந்த ஃபவுண்டேஷன் ஷீட்டுங்கிறது 60, சட்டியேஷன் ஷீட்டுங்கிறது 20 ரூபா. இந்த நெல்லில் வந்து இது நான் சட்டியேஷன் போட்டோம்னா 100 நெல்லில் 60 நெல் முளைக்கும். சட்டியேஷன் ஷீட்டை போட்டால் 175 முளைக்கும். ஃபவுண்டேஷனை போட்டால் 195 முளைக்கும். பிரீடர் ஷீட்டை போட்டோம்னா 100க்கு 100 விதையம் முளைக்கும். இது மாதிரி ஒவ்வொன்றையும் விதை பண்ணா இப்படி இதை இப்படி செய்யணும். நிர்வாகத்தில் ஒருத்தர் நான் கடை வச்சிருக்கேன்னா, நீ கடையில் எவ்வளவு வாடகை கொடுக்குற, எவ்வளோ ஆள் சம்பளம் கொடுக்குற, எவ்வளவு ஃபோன் பில் கொடுக்குற, எவ்வளவு உன்னுடைய நிலைப்பாடு, உன் வருமானம் எவ்வளவு, மாதம் எவ்வளோ செலவாகுது, நீ எவ்வளவு பணம் வாங்கியிருக்க, எவ்வளவு பணம் வெளியிலேருந்து வரணும், எவ்வளவு வட்டி கட்டுற, என்னென்ன ஆகுது, இதெல்லாம் கணக்கிட்டாதான்ப்பா உன் வண்டி ஓடும். நீ வந்து இதை கணக்கிடாமல் நம்மளுக்கு ஒன்றும் குறைச்ச இல்லைன்னு கடன் கேட்க கொடுத்துக்கிட்டு இருப்பான். அவன் வட்டி வருதுன்னு கொடுத்துக்கிட்டு இருப்பான், பேங்கில் கடன் கொடுத்துக்கிட்டு இருப்பான். கடைசியில் எல்லாம் வந்து டப்புன்னு குத்தும். அப்போ தான் நம்ம திவாலா வர்றது வெளியில் தெரியும். அதனால் நம்ம உஷாராக இருக்கணும், பொருளாதார சிக்கல் இல்லாமல் இருக்கணும். நம்ம வருமானம் கம்மியாக இருந்தால் 10 8 ஆக்கப்படாத படுபடக்கூடாது. 10 11 ஆகலைனாலும் பரவாயில்ல, அந்த 10 10ஆ இருக்கணும். அந்த 10 நினைக்கக்கூடியதாக இருக்கணும். அந்த 10ஐயும் பாதுகாப்பாக வச்சுக்கணும். முறையோடும் நெறியோடும் ஒழுங்கோடும் ஒழுக்கத்தோடும் உழைப்போடும் நேர்மையோடு இருந்துட்டோம்னா வாழ்க்கையில எந்த பஞ்சம் வராது என்று கூறி வாய்ப்பளித்தவருக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. எனக்கு ஒரு பல்லு கூட இல்லை, அதனாலதான் கொஞ்சம் பேச்சு உச்சரிப்புல போல இருக்கலாம்.